நன்றாக யோசிப்பது, புதிய விஷயங்களை அறிவது, சிறந்த முடிவுகளை எடுப்பது என பல வகைகளில் நம்மை மேம்படுத்திக் கொள்ள உதவும். ஆனால் சில நேரங்களில் நாம் அளவுக்கு அதிகமாக யோசித்து அது மன அமைதியை கெடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து அதற்கான தீர்வு கிடைக்காமல் குழப்பமடைவோம். இதை எப்படி சரி செய்வது? இந்த வீடியோவில் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதை நிறுத்துவதற்கான எளிய வழிமுறைகளையும் அதன் மூலம் மன அமைதியை அடைவதற்கான இரகசியங்களையும் காண்போம். அளவுக்கு அதிகமாக யோசிப்பது என்றால் என்ன? அதிகமாக யோசிப்பது என்றால் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து திரும்ப திரும்ப சிந்திப்பது. உதாரணமாக, ஒரு வேலை நேர்காணலில் நீங்கள் சரியாக பேசவில்லையோ என மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பது, அல்லது நாளை நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்வு குறித்து இப்பொழுது பயப்படுவது. இது போன்ற சிந்தனைகள் நம்மை நிகழ்காலத்தில் வாழ விடாமல் எதிர்காலம் அல்லது கடந்த காலத்தில் மூழ்கடிக்கும். அதிகமாக யோசித்தால் ஏற்படும் விளைவுகள் மன அழுத்தம் மற்றும் பதட்டம், தூக்கமின்மை, முடிவெடுப்பதில் குழப்பம், உடல்நல குறைபாடுகள், மகிழ்ச்சியை குறைப்பது. அதிகமாக யோசிப்பதை நிறுத்துவதற்கான வழிகள். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். நம்மில் பலர் கடந்த காலத்தை பற்றிய கவலைகளிலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் வாழ்கிறோம். இதனால் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது. உங்கள் கைபேசி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்கள் மூச்சு காற்றை கவனியுங்கள். உள்ளே செல்லும் காற்றும் வெளியே வரும் காற்றும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். இதை தினமும் சில நிமிடங்கள் செய்யுங்கள். கவனத்துடன் ஒரு வேலையை செய்யுங்கள். நீங்கள் சாப்பிடும்போது அந்த உணவின் சுவை, வாசனை மற்றும் அதன் அமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். இது உங்கள் மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வரும். உங்கள் சிந்தனைகளை எழுதுங்கள். உங்கள் மனதுக்குள் ஓடும் சிந்தனைகளை ஒரு தாளில் எழுதுங்கள். இதை சிந்தனை வெளியேற்றம் என்று சொல்வார்கள். நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீர்கள்? அந்த கவலைக்கு ஏதேனும் தீர்வு இருக்கிறதா? இல்லையென்றால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். தாளில் எழுதுவதன் மூலம் உங்கள் மனம் லேசாகும். உடல் இயக்கத்தில் ஈடுபடுங்கள். உடல் பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். நடைப்பயிற்சி, யோகா அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டு போன்றவற்றை செய்யலாம். உடல் உழைப்பு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் அதிகப்படியான சிந்தனைகளை தடுக்கவும் உதவும். ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் அமைதியாக, மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு முறை ஒரு இளைஞன் அவரிடம் வந்து, தாத்தா, நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதற்கு என்ன ரகசியம் என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், தம்பி, என் வீட்டு தோட்டத்தில் உள்ள நாய்க்குட்டிக்கு நான் ஒரு விசித்திரமான பயிற்சியை கற்றுக் கொடுத்தேன் என்றார். இளைஞன் ஆச்சரியத்துடன், என்ன பயிற்சி என்று கேட்டான். பெரியவர் சிரித்து கொண்டே, நான் நாய்க்குட்டிய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவோ கடந்த காலத்தை பற்றி கவலைப்படவோ வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தேன். அதற்கு பதிலாக அது நிகழ்காலத்தில் இந்த நிமிடத்தில் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன். இளைஞன் திகைத்து போய், நாய்க்குட்டிக்கு எப்படி சிந்திக்க தெரியும் என்று கேட்டான். பெரியவர் பதிலளித்தார், அதுதான் ரகசியம். நாய்க்குட்டிக்கு சிந்திக்க தெரியாது. அதனால் அது நிகழ்காலத்தில் மட்டுமே வாழும். நாம் தான் அதிகமாக யோசித்து நம் நிம்மதியை கெடுத்து கொள்கிறோம். நாய்க்குட்டி போல் நாமும் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு இந்த நிமிடத்தில் வாழ்ந்தால் மன அமைதி தானாகவே வரும். அதிகமாக யோசிப்பதை தவிர்ப்பது மட்டும் மன அமைதிக்கு வழி அல்ல. மன அமைதியை பெறுவதற்கு சில பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 1. ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் போன்றவற்றை பற்றி அதிகம் கவலைப்படாமல் நடப்பது நடக்கும் என்ற மனநிலையுடன் இருக்க பழக வேண்டும். 2. தியானம். தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை சிந்தனைகளை நீக்கவும் உதவும். 3. நன்றி உணர்வு. உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை பற்றி தினமும் ஒரு நோட்டில் எழுதுங்கள்.
இது உங்கள் மனதை நேர்மையாக மாற்றும். 4வது, உதவியாளரை தேடுங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது ஒரு நிபுணரின் உதவியை நாட தயங்காதீர்கள். உங்கள் கவலைகளை பற்றி பேசும்போது நீங்கள் புதிய கண்ணோட்டத்தை பெறுவீர்கள். ஒரு ஞானி இருந்தார். அவரிடம் ஒரு மாணவன் வந்து, ஐயா, என் மனம் எப்பொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. பல விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இதற்கு என்ன வழி என்று கேட்டான். ஞானி சிரித்து கொண்டே, நாளை வா, உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகிறேன் என்றார். அடுத்த நாள் மாணவன் வந்தான். ஞானி அவனிடம் ஒரு பெரிய மண்பானையை கொடுத்து, இதை பிடித்துக்கொள், ஆனால் உன்னுடைய கையை நீ உள்ளே விடக்கூடாது என்றார். மாணவனுக்கு குழப்பமாக இருந்தது. எப்படி ஐயா, கையால் பிடிப்பதை விட கையை உள்ளே விடாமல் எப்படி பிடிப்பது என்று கேட்டான். ஞானி சிரித்து கொண்டு, சரியாக யோசி, உன்னுடைய கையை உள்ளே விடக்கூடாது, அதை வெளிப்புறமாக பிடித்தால் போதும் என்றார். மாணவன் யோசித்து யோசித்து பானையில் வெளிப்புறத்தை தொட்டு பார்த்தான். அது எளிதாக இருந்தது. ஞானி அவனிடம், உன் கை பானையின் உள்ளே சென்றால் என்ன நடக்கும்? அது வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொள்ளும். அதுபோலத்தான் உன் மனமும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து அதை உள்ளே விட்டால் அது உன் மனதை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும். ஆனால் அந்த விஷயங்களை வெளியிலிருந்து பார்த்தால் அவை உனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுதான் அமைதி பெறுவதற்கான ரகசியம் என்றார். மாணவன் ஞானியின் விளக்கத்தை புரிந்து கொண்டு அவர் பாதங்களை தொட்டான். அதிகமாக யோசிப்பதை நிறுத்தி மன அமைதியுடன் வாழ்ந்தான். இந்த கதையின் மைய கருத்து, தேவையற்ற சிந்தனைகள் நமது மனதில் இருந்து விலக்கி வைப்பது. பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசிக்காமல் அதை ஒரு பார்வையாளராக பார்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். இறுதியாக இன்னொரு கதையை நாம் கேட்டு இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். தென்னிந்தியாவில் ஒரு சிறிய கிராமம். அங்குள்ள மக்கள் எல்லாரும் சாந்தமாக இயற்கையோடு கலந்தே வாழ்ந்தவர்கள். அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். படிப்பு நல்லா முடித்தவன். ஆனால் ஒரு பிரச்சனை, எதையும் அதிகமாக யோசிப்பவன். நாளைக்கு என்ன நடக்கும்? நான் எடுத்த முடிவு சரியா? ஏன் அந்த மனிதன் எனக்கு அப்படி பேசினார்? பணம் போதுமா? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவன் எப்பொழுதும் மூளையில் சுழற்றி கொண்டே இருப்பான். அவன் வயலில் வேலை செய்யும்போது கூட கையை வேலை செய்ய வைக்கும். ஆனால் மனம் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கும். அருணின் தாயார் அடிக்கடி சொல்வாள், மகனே, வேலை செய்யும்போது வேலைக்கு மனசை வை, அதிகம் யோசிக்காதே, யோசித்தாலே வாழ்க்கை மாறாது என்றார். ஆனால் அருண் அதை கேட்க மாட்டான். அவனுடைய நண்பர்களும் சொல்வார்கள், அருண், நீ எதையுமே குறைவாக பார்க்கவில்லை. நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். ஆனால் நீயே உன்னையே சிக்கலில் தள்ளுகிறாய் என்றார். ஆனால் அருணுக்கு அவ்வளவு எளிதல்ல. அவன் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ஒரு நாள் அருண் மனசு மிகுந்த குழப்பத்தோடு வயலுக்கு போனான். அங்கே வயலின் ஓரத்தில் ஒரு மூதாட்டி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் முகத்தில் ஒரு சிரிப்பு. கையில் சிறிய தானியங்களை எடுத்து பறவைகளுக்கு தூவி கொண்டிருந்தாள். அருண் ஆச்சரியப்பட்டான். பாட்டி, நீங்க இப்படி சும்மா உட்கார்ந்து பறவைகளுக்கு தானியம் கொடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா என்று கேட்டான். மூதாட்டி மெதுவாக சிரிச்சு சொன்னாள், மகனே, கவலை என்றால் அது நீரை பிடிக்க முயல்வது மாதிரி. கையில் பிடிக்க முடியாது. அதிகமாக யோசித்தால் அந்த நீர் கையிலிருந்து வழிந்து போகும். உன் மூளை சுத்தமில்லாத கிணற்றை போல ஆகிவிடும். அருண் குழப்பமடைந்தான். மூதாட்டி தொடர்ந்தாள், நீ பார்க்கிறாயா, இந்த பறவைகளை, இவைகளுக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும் என்று யோசனை இல்லை. ஆனால் அவை இன்றைய தானியங்களை சுவைத்து கொண்டிருக்கின்றன. நீ பார்க்கிறாயா, இந்த ஆற்றை, அது நாளை எங்கே சேரும் என்று யோசிக்காது. அது ஓடிக்கொண்டே இருக்கும். மனசும் அப்படித்தான். நீ அதை ஓட விடணும். பிடிக்க முயன்றால் அது சிக்கிவிடும். வாழ்க்கை எளிமையாக இருக்கும் நீ அதிக யோசனையை கைவிட்டால். அந்த வார்த்தைகள் அருணை சிந்திக்க வைத்தது. அவன் மெதுவாக உணர்ந்தான். அவன் எதிர்காலம் பற்றி அதிகம் யோசித்து நிகழ்காலத்தை வீணடிக்கிறான்.
அவன் மனசு எப்பொழுதும் அலைந்து கொண்டிருந்ததால் அவனுக்கு அமைதி கிடைக்கவில்லை. அந்த நாள் முதல் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இன்றைய வேலைக்கு இன்றே மனதை வைப்பேன், நாளையதை நாளைக்கு பார்ப்போம். பொதுவாக அவன் வாழ்க்கை மாறியது. அவன் குறைவாக யோசித்து அதிகமாக வாழ கற்றுக்கொண்டான். அவனுடைய மனசு நிம்மதி அடைந்தது. கிராம மக்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், அருண் முன்னாடி எப்பொழுதும் கவலையோடு இருந்தான், இப்போ சிரிச்சு வாடுறான். அதிக யோசனை என்பது நம்மை சுமையாக்கும். மன அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் தற்போது நடப்பதை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பறவைகள் போல, ஆறு போல, இயற்கையை போல ஓடிக்கொண்டே இருந்தால் நமக்கு அமைதி கிடைக்கும். இதுதான் இந்த கதையில் கிடைக்கக்கூடிய பாடம். அதிகமாக யோசிப்பதை நிறுத்துவது ஒரு இரவில் நடக்கும் மாற்றம் அல்ல, இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. இந்த வீடியோவில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் படிப்படியாக உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதிகமாக யோசிப்பது உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை குறைக்கிறது. எனவே முடிந்தவரை உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு எல்லையை வகுத்து மன அமைதியுடன் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நிகழ்காலத்தில் வாழும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.